ஹாய் காய்ஸ், நேற்று நம்ம கஸ்டமர் ஒருத்தங்க தாம்பரத்துலேருந்து அவங்களோட ஏசி வந்து சுத்தமாக கூலிங் வரலன்னு சொல்லி கால் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம டெக்னீஷியன் அனுப்பிச்சு செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஏசி இன்டோர் அவுட்டோர் வந்து கம்ப்ளீட்டாக ஓடுது, ஆனால் சுத்தமாக வந்து கூலிங் வரல. ஸோ அதனால் வந்து கேஜ் மீட்டரை எடுத்து செக் பண்ணி கேஸ் செக் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து மிஷினில் வந்து கேஸே இல்லை. ஸோ அதனால் இன்டோர் யூனிட் அவுட்டோர் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வீட்டிலே கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்ட்லிங் பண்ணிட்டோம். டிஸ்மேண்ட்லிங் பண்ணி பார்த்ததில் வந்து இன்டோர் யூனிட் அவுட்டோர் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான கேஸ் லீக்கேஜ் எதுவுமே இல்லைங்க, நீட்டாக இருந்தது. ஸோ என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் பைப்பை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி அங்கேயே கஸ்டமர் பிளேஸில் செக் பண்ணணும். செக் பண்ண பார்த்தீங்கன்னா காப்பர் பைப்பில் தான் பார்த்தீங்கன்னா லீக் இருந்துச்சு. ஸோ அந்த லீக்கேஜ் வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு கஸ்டமர் வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் பண்ணி அதை வந்து பக்காவாக பண்ணிட்டோம். கஸ்டமர்கிட்ட வந்து புது பைப் தான் மாற்றலாம்னு சொல்லியிருந்தோம். கஸ்டமர் வந்து பட்ஜெட் இல்லாதனால இதே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்டோங்க. ஸோ அது மாதிரி வெல்டிங் பண்ணி முடிச்சுட்டு லீக் செக் பண்ணும்போது எந்த ஒரு விதமான லீக்கேஜ் எதுவுமே இல்லைங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்டோர் அவுட்டோர் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம அகைன் வந்து கேஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஏசியை செக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோங்க. ஏசியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க. இது மாதிரி சர்வீஸ் உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா சண்முக ஆர்கான் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.